Hi everyone, welcome to BJ Vlogs. After a long time திரும்பவும் நம்ம ஞாயிறு சமையல் நம்ம பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு என்ன சமையல்னா சூப்பரா ஒரு சிக்கன் கூட்டு வைக்க போறோம். As usual பேன்ல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரே சேர்க்க போறது இல்லை, ஸோ கொஞ்சம் ஆயில் இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கு ஈக்குவலாக சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் இதில் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு நம்ம இப்போ செய்கிறோம், அதுக்கு தான் இந்த அளவு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் 2 மிளகாயை வந்து இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாம். பெருசாகவும் போடலாம், குட்டியாகவும் போடலாம். சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இந்த மிளகாய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்படி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லி இலை வெட்டி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டா வதக்கிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கட்டியா அரைச்சா ஒரு 1.5 ஸ்பூன் வரும். நான் லிக்விடா அரைச்சிருக்கேன், அதனால நிறைய இருக்கு. இது நல்லா வத்தி இந்த ரா ஸ்மெல், இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் எப்படி ஒரு பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் பொடி, அப்புறம் தேவைக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுமே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலாவோட சேர்த்து. இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இந்த சிக்கன்லயே தண்ணி ஊறும். ஸோ நம்ம நல்லா அடுப்பை குறைச்சிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது எல்லாமே தானா ஊறின தண்ணி தான். 50% வெந்துடுச்சு. ஒரு பவுல்ல ஒரு 1/4 பவுல் நல்லா கட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது அப்படியே ஊத்திரேன். நல்லா அந்த தேங்காய் பால்ல ஊறி சிக்கன் வெந்து வரணும். இப்போ நம்மளோட தேங்காய் பால் வந்து நல்லா வத்திட்டு, இப்போ இதை நம்மளால எவ்வளோ வத்த வச்சு வரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வரட்டணும். அப்பதான் அந்த ரியல் டேஸ்ட் வந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா சிக்கனை வரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் பண்ண போறோம். ரொம்பவே கம்மியா ஆயில் சேர்த்திருக்கேன், கொஞ்சமா கடுகு. இல்ல இது வந்து ஃபைனல் டச். இதுல ரொம்ப, அதாவது 1-2 ஜீரகம் ஆட் பண்ணிருக்கேன், 3 வத்தல், அப்புறமா கொஞ்சமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தாளிப்போம்ல அந்த மாதிரி தான். இப்போ இதுல கொஞ்சமா சின்ன உள்ளியும் தக்காளியும் ஆட் பண்ணிருக்கேன். இதை ஒரு 80% வேகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் தொக்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பா எல்லாருமே உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் ரைஸ்க்குமே சூப்பரா இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.